ஒரு குடும்பம் ஆயி அவங்க அடுத்த ஜெனரேஷன பார்க்கும்போது இவங்க ஒதுங்கும்போது தான் தெரியுது. அதோட நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு அப்பதான் தெரியும். அதுவரைக்கும் தெரியாது. கூட்டு குடும்பமா இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா? நெறைய பேர் செய்யறதே கிடையாது. நாங்கலாம் திண்டுக்கல் போனோம்னா, எங்க சின்ன மாமனார் வீடெல்லாம் அங்க தான் இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா தான் இருப்போம் நாங்க எனி டைம். பேச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரே அரட்ட மாநாடா தான் இருக்கும். தெருவே தூங்கும். நாங்க தான் கத்திட்டு கிடப்போம். அவ்வளோ ஜாலியா இருக்கும். அதெல்லாம் நான் மிஸ் பண்றேன். இப்ப இங்க யார் இருக்கா சொல்லுங்க பாப்போம். தனியா இந்த ஒத்த கட்டையாட்டம் கிடக்குற மாரி இருக்குது. அதெல்லாம் நினைக்கும்போது கஷ்டமா இருக்கு. பாரம்பரியத்தலாம் கடைப்பிடிக்காம போறதுக்கு காரணம் 190% ஆண்கள் தான் சொல்லுவேன். அவங்க ஆரம்பத்துல குடுக்குற இடம் தான். அவங்க ஆரம்பத்திலேயே சரியா இருந்தா எல்லா பொண்ணும் கரெக்ட்டா தான் இருப்பாங்க. இருக்க இடம் குடுத்தா படுக்க பாய் ஏக்குற மாரி, இருக்கறக்கு இடத்துக்கு வழிய காணோம்னு நீங்க இருக்கிற இடத்துக்கே நமக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது தான் தெரியும் அவங்களுக்கு. கம்முனு வாய மூடிட்டு இருப்பாங்க. இருக்கிறதே போதும்டா சாமின்னு. ரொம்ப பண்ணீங்கன்னா, அப்புறம் அவங்க படுக்கறக்கு பாய் தான் கேட்பாங்க. நீங்க வாங்கி குடுத்து தான் ஆகணும். "அம்பலும் நெய்தலும் ஒட்டி உறவு பி ஹேப்பி அம்மா. லைக் ரொம்ப நன்றி இளங்கோவன்." எனக்கு சில வார்த்தைகள்லாம் படிக்க முடியலைங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதே திருக்குறள்லாம் இந்த திருக்குறளு, புறநானூறு, அகநானூறுலாம் போடுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப அப்படித்தான் படிச்சு மட்டும் உட்றேன் நானு. வார்த்தை உங்களுக்கு தான். பகிர்ந்து கொள்பவர்களே நம் உறவு. அம்மா, நீங்கள் பேசுவது ஸ்டக் ஆகி வருகிறது. வாய்ஸ் விட்டு விட்டு கேட்கிறது. ரோஜா எனக்கு நல்லா தான் இருக்குதும்மா. அந்த ஏர்டெல்லே சுத்தம். இதுல ஒண்ணு சுத்த கூட மாட்டேங்குது. என் பேர் சித்ரா கார்த்தி. ஓகே அக்கா. ஓகே ஸ்ரீராம். நன்றி. பி ஹேப்பி. ஓகே இளங்கோவன். ரொம்ப நன்றிங்க. டெய்லி சிவனோட சொற்பொழிவு, முருகரோட சொற்பொழிவு சொல்றீங்க. எனக்கு கேட்க நல்லா இருக்கு. ஏதோ முருகர் தான் கடவுள நேரா பார்த்த மாரி இருக்கு. சிவன பார்த்து ரொம்ப வருஷம் நானே பார்த்துட்டேன். இருக்கேன். அந்த சிவன பார்க்க என்னால முடியல. பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்களோட பெயர் தான் கேட்டேன். என்னோட பேர் தான் சித்ரா. ரோஜா எந்த ஊர் நீங்க? அப்படிங்கிறாங்க கார்த்தி. சித்ரா அம்மா அவர் பெயர் சித்ரா தான். சென்னை ப்ரோ அப்படிங்கிறாங்க ரோஜா. சித்ரா அம்மா ஓகே. அம்மா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. நியூ இயர் கொண்டாட்டம் எப்படி இருந்தது சென்னையில்? சூப்பரா இருக்கும் சென்னையில கார்த்தி. சூப்பரா போச்சு கார்த்தி. அவர்களே நீங்கள் என்ன ஊர்? என்ன பண்றீங்க? ஒர்க் படிக்கிறீங்களா? அப்படின்னு கேக்குறாங்க ரோஜா. நான் கோயமுத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க கார்த்தி. நீங்க ஒர்க் பண்றீங்களா ரோஜா? அப்படிங்க. கார்த்தி நீயே சொல்லு. அம்மா பேசுவது ஸ்டெப் ஆகின்னு தானே வருகிறது. மகாராஜா எனக்கும் பிரேக் ஆகிட்டே நான் பிரேக் ஆயிட்டேன் தான். எனக்கும் பிரேக் ஆகி தான் கேக்குது. எனக்கு எதுவுமே தெரியல ரோஜா. ஓப்பனா தான் சொல்றேன் நானு. எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீ சொல்ற பிரேக் ஆகுதுன்னு. ஆனா என்னோட லைவ் கன்டினியூவா போயிட்டு இருக்கே. இல்லைன்னா இந்த ரவுண்ட் சுத்தும் இல்லையா? அது கூட சுத்த மாட்டேங்குது. ஓகே, ஓகே கார்த்தி. நானும் ஒர்க் தான் பண்றேன் அப்படிங்கிறாங்க ரோஜா. ரோஜா, 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 ரோஜா.